2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எடப்பாடியாருடைய ஆணைப்படி இன்றைய தினம் தெருமுனை பிரச்சாரம் மூலை முடுக்கெல்லாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஊர்களில் இன்றைக்கு தெருமுனை பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போகிற இடமெல்லாம் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு தருகிறார்கள். இந்த ரவுடிசம் நிறைந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்பதே மக்களுடைய ஒரே எண்ணமாக, மனக்குமுறலாக உள்ளது. உதாரணமாக கரூரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய ரவுடிகளை தூண்டிவிட்டு ஊடக நிர்வாகிகளை, ஊடகத்தினுடைய நிருபர்களை கடுமையாக தாக்கிவிட்டு இப்ப போலீஸ் அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்கு. இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனை. பாதிக்கப்பட்டவர்கள் மேல வழக்கு போட்டு பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் சித்திரவதை செய்வது இந்த ஆட்சியினுடைய ஃபேஷன். ஆகவேதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். மேலும் திருப்பூருக்கு பனியன் தொழிலை ஊக்கப்படுத்துவதற்காக அமெரிக்கா அதிபரிடம் எடப்பாடியார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். தொடர்ந்து வேண்டுகோள் வைத்தார். மோடி அவர்கள் ட்ரம்ப் இடத்திலே மௌனமாக என்னென்ன முறையிலே அணுக முடியுமோ அணுகி இன்னைக்கு ராஜதந்திரத்தோடு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற வரி குறைப்பு என்பது அதிக நன்மை பயக்கக்கூடியது திருப்பூருக்கு தான். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க. திருப்பூருக்கு தான் அதிக நன்மை கிடைக்குது. திருப்பூர் தொழில் இனி பல லட்சம் கோடி அபிவிருத்தி ஆக போகுது. தொழிலாளர்கள் சுகமா இருக்க போறாங்க. எல்லா வாங்கும் சக்தி அதிகமாகும். மக்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை வசதிகள் அமெரிக்கா வியாபாரத்தின் மூலமாக ஐரோப்பிய யூனியனோடு ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தம் காரணமாக, வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக சிறப்படையும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மக்களுடைய நாங்கள் இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய இடத்துக்கு போயிட்டோம் பிரச்சாரத்துக்காக. மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த விடியா திமுக ஆட்சி எப்படா வீட்டுக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளிகளும் அதே வேகத்தோடு இருக்கிறாங்க. தொழிலதிபர்களும் வரி, கரண்ட் பில் அதிகமாகி தொழில் செய்ய முடியாத நிலைமையில் இருந்த தொழிலதிபர்கள், சொத்து வரி கட்டுறவங்க, டாக்ஸ் கட்டுறவங்க எல்லாம் கூடுதலாக போய் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒரே முனைப்பா இருக்கிறாங்க. பல்லாடும் திருப்பூரை எடப்பாடியார் மூலமாக எடப்பாடியார் கோரிக்கை வைத்து மோடி மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக. தொழில்நுட்ப கோளாறு காரணம் அல்ல, அதனுடைய மார்ச் கொஸ்டின் பேப்பர் வெளியாயிடுச்சு. வேண்டியவங்களுக்கு கொடுத்து கடுமையான நிர்வாக சீர்கேடு, அதுதான் காரணம். ஆனா இன்றைய தினம் தூத்துக்குடியில காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்துல திமுக நம்மளை தொடர்ந்து ஏமாத்திட்டாங்க, இனிமேல் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட தலைவர் இது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்குது. நிச்சயமா அண்ணா திமுக கூட்டணி இல்ல எடப்பாடியார் கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து சொன்னீங்க. இப்ப அண்ணா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா வைரம் பாஞ்சு இருக்குது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில உள்குத்து, சண்டை, சச்சரவு, நெல்லிக்காய் மூட்டை அவுத்து போட்டா எப்படி பிரிந்து ஓடுமோ அது போல திமுக கூட்டணி பிசிறா கலந்து போகும். நிச்சயமாக எடப்பாடியார் முதலமைச்சர், வெற்றி கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி. அது எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்தாங்கன்னா அவங்க வரலாம். அது மேலிடம் தான் முடிவு செய்யணும், பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்யணும். எங்களுடைய கருத்து இப்ப நாங்க பலம் பொருந்தி இருக்கிறோம், ரொம்ப பலம் பொருந்தி இருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு எடப்பாடியார் எக்ஸ்பிரஸ் திருப்பூர்ல இருந்து கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி கிளம்பிடுச்சு. வெற்றிகரமா இந்த எக்ஸ்பிரஸ் போய் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளாக அவர் அமர்வார். ரெண்டே அமாவாசை, only 2 months. After that, ADMK region again starts. நன்றி. ஒரே இழப்பு திமுக குடும்பத்துக்கு தான். 5 ஆண்டு காலம் ஒண்ணுமே திருப்பூருக்கு செய்யல. திருப்பூருக்கு தேவையான குடிநீர் திட்டம் 1300 கோடி கொடுத்தது எடப்பாடியார். திருப்பூர்ல மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது எடப்பாடியார். திருப்பூர்ல கலெக்டர் ஆபீஸ் கட்டி கொடுத்தது அம்மா. திருப்பூர்ல என்ன திட்டங்கள், கண்ணுக்கு தெரிகிற திட்டங்கள் அனைத்தையும் உருவாக்குறது அம்மா, எடப்பாடியார், எம்ஜிஆர். எதுவுமே செய்யாத திமுக ஆட்சிக்கு டாடா பை பை.